அல்லாஹ் அல்லாஹ் அந்த இடத்தில் சொல்லுகின்றான். இப்ப முனாஃபிகீன்கள் என்ன செய்வார்கள்? ரசூலுல்லாஹ் இருந்தாலும் சரி, இல்லை என்று சொன்னாலும் சரி, சத்தத்தை அதிகமாக தான் பேசுவார்கள். ரசூலுல்லாஹ் இருந்தால் அவர்களுக்கு கொடுக்கின்ற அந்த மரியாதை கண்ணியம் கொடுக்க மாட்டார்கள். ஆனால் சில சஹாபாக்கள் இந்த வசனத்துக்கு பிறகு தன்னுடைய சத்தத்தை தாழ்த்து விட்டார்கள். அவர்களுடைய உள்ளத்தில் அல்லாஹ் இந்த தக்வாவை வைத்திருக்கிறான். அதற்காக தான் அவர்களுக்கு இந்த சோதனை என்று அந்த வசனத்தில் கூறுகின்றான். அப்ப இதுதான் சிறந்தது. எது சிறந்த ஆடை என்று சொன்னால் இதுதான் சிறந்த ஆடை. எது சிறந்த ஒரு பொருள் என்று சொன்னால் இதுதான் தக்வா தான் சிறந்த பொருள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒட்டுமொத்தமாக ஒரு மனிதனை எல்லா மனிதர்களும் அழைத்துக் கொண்டு ஒரு விஷயத்தை அவர்களுக்கு புரிய வைக்கின்றான். அதே சூரத்துல் ஹுஜராத் 49வது வசனத்தில் பார்க்கும் பொழுது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லுகின்றான், யா அய்யுஹன் நாஸ், மனித சமுதாயமே, இன்னா ஹலக்னாகும் மின் தக்கரின் வ உன்சா, நாங்கள் உங்களை ஒரு ஆண் ஒரு பெண்ணிலிருந்து படைத்தோம். ஆதம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இருவரிலிருந்து நாங்கள் உங்கள் அனைவரையும் படைத்தோம். வஜஅல்னாகும் ஷுஊபன் வ கபாயில லிதஆரஃபு, அதற்கு பிறகு தனித்தனி குடும்பங்களாக தனித்தனி கோத்திரங்களாக நாங்கள் உங்களை பிரித்து விட்டோம். எதற்காக? லிதஆரஃபு, நீங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிந்து கொள்வதற்காக, அறிமுகமாகுவதற்காக தான் அல்லாஹ் இப்படி பிரித்து விட்டான். இவர்கள் எங்களுடைய சித்தி பையன், இவர்களுடைய மாமா பையன், இவர்களுடைய மாமனார் வீட்டு, இவர்களுடைய இங்க புப்பியுடைய வீட்டுல இருக்கவங்க, இந்த மாதிரி உங்களுடைய அறிமுகத்துக்காக தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த மாதிரி தனித்தனியாக பிரித்து விட்டான். லிதஆரஃபு, அதற்கு பிறகு மனிதர்களுடைய உள்ளத்தில் அப்ப நாங்கள் தான் சிறந்தவர்கள், இவர்கள் தான் சிறந்தவர்கள், அல்லது இவர்களை விட நாங்க சிறந்தவர்கள், அந்த மாதிரி எந்த விதமான எண்ணம் வரக்கூடாது என்பதற்காக ஒட்டுமொத்தமாக அனைத்து மனிதர்களுக்கும் ஒரே ஒரு வார்த்தையை சொல்லிவிட்டான், இன்ன அக்ரமக்கும், உங்களுக்கு உங்களிடத்தில் யார் சிறந்தவர் என்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் கேளுங்கள், இன்ன அக்ரமக்கும், உங்களில் மிக கண்ணியமிக்கவர் சிறந்தவர் யார் என்று சொன்னால் இந்தல்லாஹி அத்தகாக்கும், அல்லாஹ்விடத்தில் யார் அதிகமாக பயப்படுகின்றார்களோ அவர்கள்தான் உங்களிடத்தில் கண்ணியமான மனிதன். இன்னல்லாஹ் அலீமுன் கபீர். அது நீங்கள் சொல்லி புரிய வைக்கக்கூடிய தேவையில்லை. அல்லாஹ் எல்லா விஷயத்தையும் தெரிந்தவனாகவும் எல்லா செய்தியையும் அவனுக்கு தெரியும் என்று அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த இடத்தில் சொல்லுகின்றான். அதுதான் தக்வாவுடைய மதிப்பு. சகோதரர்களே, பெரியோர்களே, இப்ப ஹதீஸ்ல பார்க்கும் பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் அந்த வசனத்துடைய விளக்கத்தில் அதே தான் சொன்னார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய ஹதீஸ், யா ரசூலல்லாஹ் மன் அக்ரமன் நாஸ், மனிதர்களில் கண்ணியமிக்க ஒரு மனிதர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அத்தகாஹும், அவர்களில் யார் அதிகமாக அல்லாஹ்வை பயந்து